காடு இருந்தது. அந்த காட்டுக்கு புதிய விருந்தினராக வந்தது ஒரு குரங்கு. அது மிகவும் சுறுசுறுப்பாக இருந்தது. அது எல்லோரையும் தொந்தரவு செய்து கொண்டு இருந்தது. அடடா, இந்த காடு மிகவும் அழகாக இருக்கிறது. முன்னாடி நாம் இருந்த காட்டில் எல்லா மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் தொந்தரவு கொடுத்தோம். இந்த காட்டிலும் நாம் அதே போல் எல்லா மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் தொந்தரவு கொடுத்து இருக்கலாம். அப்பொழுதுதான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் என்று குரங்கு நினைத்து கொண்டிருந்தது. அடடா, இது ஏதோ ஒரு பறவையின் கூடு மாதிரி தெரிகிறது. நம் அட்டகாசத்தை இதிலிருந்து தொடங்கலாம். இந்த பறவையின் கூட்டை நாம் இரண்டாக பிரித்து போட்டு விடலாம். அப்பொழுதுதான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த பறவைகளுக்கு எல்லாம் நாம் தொந்தரவு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் எனக்கு மிகவும் சந்தோஷம் என்று குரங்கு சொல்லிக்கொண்டு அந்த கிளியின் குண்டை இரண்டாக பிரித்து போட்டது. கொஞ்ச நேரத்திலேயே குரங்கு சென்றவுடன் அந்த இடத்திற்கு கிளி வந்தது. அடடா, நம் கூட்டை யார் இப்படி பிரித்து போட்டது என்று சொல்லிக் கொண்டிருந்தது. இந்த காட்டுக்கு புதிதாக ஒரு குரங்கு ஒன்று வந்திருக்கிறது. இந்த குரங்கு பண்ண அட்டகாசமாக தானே இருக்கும். நான் கஷ்டப்பட்டு இந்த கூடை கட்டி வைத்து கொண்டு இருந்தேன். ஆனால் அந்த குரங்கு என் கூட்டை பிரித்து போட்டு விட்டது. ஆஹா, இந்த மயில் மிகவும் அழகாக இருக்கிறது. இந்த மயிலை நாம் தொட்டு பார்க்கலாம். பின்பு அதன் வாளை நாம் பிரித்து போட்டு விடலாம் என்று குரங்கு மெதுவாக மயில் மீது கை வைத்தது. அதன் இறக்கைகளை பறித்து கீழே போட்டு விட்டது. அப்போது மயில் அதிர்ச்சியாக, ஐயோ, என் வாளை யார் இப்படி பிரித்து போட்டு விட்டது? என் வாள் தான் மிகவும் அழகாக இருக்கும். இந்த காட்டிலேயே என்னுடைய வாள் தான், இங்கே ரெக்கைகள் தான் அழகாக இருக்கும். இதில் உள்ள வண்ணங்கள் தான் மிகவும் அழகாக இருக்கும். ஆனால் இந்த குரங்கு என் ரெக்கைகளை இப்படி பிரித்து போட்டு விட்டதே, நான் என்ன செய்வது? இந்த காட்டில் உள்ள பறவைகள் என்னை பார்த்தால் கிண்டல் பண்ணுவார்களே என்று மயில் அழுது கொண்டே இருந்தது. இந்த குரங்கின் அட்டகாசம் தாங்க முடியவில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தது. மறுநாள் புறா நதிக்கரையில் நீர் அருந்திக் கொண்டிருந்தது. அருகில் வாழைப்பழத்தை வைத்துவிட்டு நீர் அருந்திக் கொண்டிருந்தது. உடனே குரங்கு, ஆஹா, எனக்கு பிடித்த வாழைப்பழம் இருக்கிறதே, நாம் இதை எடுத்து சென்று விடலாம். இந்த புறா நீர் அருந்திக் கொண்டிருக்கிறது, அதற்கு தெரியாமல் நாம் இதை கொன்று சென்று விடலாம் என்று இந்த குரங்கு எடுத்துக்கொண்டு சென்றது. புறா உடனே, ஐயோ, என் வாழைப்பழம் போச்சு. இந்த குரங்கின் அட்டகாசம் தாங்க முடியவில்லை. என் வாழைப்பழத்தை எடுத்துக்கொண்டு இந்த குரங்கு செல்கிறதே, நான் என்ன செய்வது? என் குடும்பத்தினருக்கு இந்த வாழைப்பழங்களை கொடுக்கலாம் என்று நினைத்தேன். அதற்குள் இந்த குரங்கு என்கிட்ட இருந்து இந்த வாழைப்பழத்தை பறித்து சென்று விட்டது. ஏய் குரங்கே, என் மழையில் அணிந்து கொண்டிருக்கிறாய். என்னை போல் நீயும் ஒரு வீடு கட்டி கொண்டிருந்தால் இதே போல் மழையில் நனையாமல் இருக்கலாம் இல்லவா குரங்கே? நீ எப்பொழுதும் எல்லா பறவைகளும் தொந்தரவு கொடுத்து கொண்டு இப்படி சுற்றி கொண்டே இருக்கிறாய். ஒழுங்காக ஒரு வீடை கட்டி கொண்டு வீட்டில் வசிக்கலாம் அல்லவா? போகாகமே, என்னால் வீட்டில் எல்லாம் வசிக்க முடியாது. எனக்கு காற்றில் சுதந்திரமாக சுற்றி திரிவதுதான் எனக்கு பிடிக்கும். உன்னை போல் கூண்டில் எல்லாம் அடைந்து கிடைப்பது எனக்கு பிடிக்காது என்று குரங்கு திமிராக பதிலளித்தது. உடனே காகம் வெளியே சென்றிருந்த நேரத்தில் அந்த குரங்கு இந்த காகத்தின் கூண்டை பிரித்து இரண்டாக போட்டது. காகத்தின் கூண்டை இரண்டாக பிரித்து போட்டுவிட்டு குரங்கு அந்த இடத்திலிருந்து சென்று விட்டது. கொஞ்ச நேரத்திலேயே காகம் வந்து பார்த்தது. ஐயோ, என் கூட்டை யார் இப்படி பிரித்து போட்டது? மழை வர மாதிரி இருக்கே, நான் என்ன செய்வேன்? காடு வேற வந்தா நான் என்ன பதில் சொல்வேன்? இந்த மழையில் நனைந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். குரங்கின் அட்டகாசம் தாங்க முடியவில்லை. நான் இந்த மழையில் நான் என்ன செய்வேன் என்று காகம் அழுது கொண்டிருந்தது. சோனா, நம் காட்டில் புதிதாக ஒரு குரங்கு ஒன்று வந்திருக்கிறது. அந்த குரங்கின் அட்டகாசம் தாங்க முடியவில்லை. எல்லோருடைய
பொருட்களையும் அது பறித்து சென்று விடுகிறது. பறவைகளின் கூட்டையெல்லாம் அது பிரித்து போட்டு விடுகிறது. இப்படி பறவைகளுக்கு எல்லாம் அந்த குரங்கு தொந்தரவு கொடுக்கிறது. நாம் என்ன செய்வது சோனா என்று எல்லா பறவைகளும் ஆலோசனை செய்து கொண்டிருந்தனர். காலு உடனே, நான் ஒரு யோசனை வைத்திருக்கிறேன் கோரி. அந்த குரங்கை இந்த காட்டிலிருந்து விரட்டி அடித்து விடலாம். நான் கொஞ்சம் தீபாவளிக்கு வாங்கின பட்டாசு எல்லாம் வைத்திருக்கிறேன். அதை வைத்து நம் வெடி சத்தம் எழுப்பலாம். அப்பொழுது இந்த குரங்கு இந்த காட்டை விட்டு ஓடிவிடும். நான் சொல்ற யோசனை உனக்கு பிடித்திருக்கிறதா கோரி? உடனே எல்லா பறவைகளும் ஒன்று சேர்ந்து பட்டாசுகளை எடுத்துட்டு போய் வெடிக்க ஆரம்பித்தனர். அந்த பட்டாசு வெடி சத்தம் கேட்டவுடன் குரங்கு அந்த இடத்தை விட்டு ஓடிவிடலாம். இந்த பறவைகள் நம்மளை விட புத்திசாலியாக இருக்கிறார்கள் என்று குரங்கு பயந்து இந்த காட்டை விட்டு இன்னொரு காட்டுக்கு ஓட ஆரம்பித்தது. ஆஹா, இந்த பறவைகள் நாம் நினைத்தது போல இல்லை. நாம் இன்னொரு காட்டில் தொந்தரவு கொடுத்தோம். அந்த அந்த பறவைகளை விட இந்த பறவைகள் மிகவும் புத்திசாலியாக இருக்கின்றன என்று குரங்கு சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்றது. காட்டில் காளி என்ற காகம் வாழ்ந்து வந்தது. அது நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருந்தது. அப்போது காளி காகம், இங்க பாருங்க நண்பர்களே, எனக்கு புது புது வித்தையெல்லாம் தெரியும். நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் நண்பர்களே. நீங்க பாக்குறீங்களா? நான் குட்டிக்காரனா அடிச்சு காமிக்கிறேன் பாருங்க நண்பர்களே. நீங்களும் இதே போல குட்டிக்காரனா அடிக்கிறீங்களா நண்பர்களே? காலு, புது புது வித்தையெல்லாம் காமிக்கிறியே, நீ பெரிய ஆள் தான் காலு. இங்க பாருங்க நண்பர்களே, நான் எப்படி எக்ஸசைஸ் பண்றேன் பாருங்க நண்பர்களே. காலு பிரமாதம். நீ எப்படி இதெல்லாம் எங்கேருந்து கத்துக்கின காலு? காலு சூப்பரா இருக்கு காலு. நண்பர்களே, நான் உங்களை நாவல் பழ தோட்டத்திற்கு கூட்டிட்டு போறேன் வாங்க நண்பர்களே. அந்த பழம் மிகவும் ருசியாக இருக்கும் என்று காலுகாகம் சொல்லி கொண்டிருந்தது. பின்பு நண்பர்களே, என்னை தொடர்ந்து பறந்து வாங்க நண்பர்களே. நான் அந்த பழத்தோட்டத்திற்கு உங்களை கூட்டி செல்கிறேன் நண்பர்களே. அது கழுகோட மரம் என்று தெரியாமல் காலுகாகவும் அதோட நண்பர்களும் அந்த மரத்தில் சென்று இந்த பழங்களை ருசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர். ஆஹா காலு, இந்த பழம் மிகவும் ருசியாக இருக்கிறது. நான் எவ்வளவோ நாவல் பழங்களை சாப்பிட்டு இருக்கிறேன். எல்லா பழங்களும் துவர்ப்பாக தான் இருக்கும். ஆனால் இந்த பழம் தேன் போல இனிப்பாக இருக்கிறது. நீ எப்படி இந்த மரத்தை கண்டுபிடித்தாய்? ரொம்ப சுவையாக இருக்கிறது. காலுக்காகவும் பின்பு கோரிக்காகத்திற்கு கொஞ்சம் நாவல் பழங்களை கொண்டு செல்லலாம். இந்த பழங்களை சாப்பிட்டால் கோரிக்காகவும் மிகவும் சந்தோஷப்படுவாள் என்று காலுக்காகவும் கொஞ்சம் நாவல் பழங்களை கோரிக்காகத்திற்கு எடுத்துக்கொண்டது. இங்க பாரு கோரி, நான் உனக்காக நாவல் பழங்களை கொண்டு வந்திருக்கிறேன். இந்த நாவல் பழங்களை சாப்பிட்டு பாரு கோரி. தேன் போன்று இனிப்பாக இருக்கும், அவ்வளோ ருசியாக இருக்கும் கோரி என்று காலுக்காகவும் கோரிக்காகத்திற்கு அந்த நாவல் பழங்களை சாப்பிட கொடுத்தது. இந்த நாவல் பழங்களை சாப்பிட்ட பிறகு கோரி உடனே, ஆஹா காலு, இந்த பழங்கள் மிகவும் ருசியாக இருக்கிறது. எனக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய நாவல் பழங்களை எடுத்துட்டு வாங்க காலு என்று கோரிக்காகம் சொன்னது. உடனே காலுக்காகம் அந்த மரத்தை நோக்கி சென்றது. அது நாவல் பழங்களை பறிக்கலாம் என்று சென்றது. அப்பொழுது அங்கு வந்த கழுகு, யார் என் மரத்தில் பழங்களை பறிப்பது? இந்த காகத்துக்கு உடனே தக்க தண்டனை கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த காகத்திற்கு புத்தி வரும் என்று சொல்லிவிட்டு கழுகு அந்த காலகாகத்தை அந்த மரத்திலேயே கட்டி போட்டு விடலாம். ஐயோ கழுகு, இது உன் மரம் என்று தெரியாமல் வந்து இந்த பழங்களை சாப்பிட்டு விட்டேன். என்னை மன்னித்து விடு கழுகு. என்னை உடனே இந்த கயிற்றை எடுத்து விடு கழுகு. நான் வீட்டுக்கு சென்று விடுகிறேன். இந்த பக்கமே வரமாட்டேன் கழுகு. இது உன் மரம் என்று தெரியாமல் போய்விட்டது. நீண்ட நேரமாக
நாகியும் காலுக்காகவும் வீடு திரும்புதல் இந்த கோரிக்காகவும் காடு முழுவதும் தேடிக்கொண்டிருந்தது. அப்பொழுது புறாவிடம் சென்று, என் என் புருஷன் காலுக்காகத்தை நீ பாத்தியா புறா? ஆ, உன்னோட காலு வந்து அந்த கழுகு மரத்துல கட்டி போட்டு வச்சிருக்கு, நான் இப்பதான் பார்த்தேன். நீ போய் அந்த மரத்துக்கிட்ட பாரு கோரி. உடனே கோரிக்காக ஒன்று சென்றது. கழுகு, ஏன் காலுக்காகத்தை உடனே விடு கழுகு. உடனே காலுக்காகவும் கோரிக்காகவும் கழுகு கவனத்தை திசை திருப்பினர். அங்க பாரு, உன்னோட பொண்டாட்டி வரா கழுகு. என்னோட பொண்டாட்டியா? அவ வந்தா என்ன அடித்து விடுவாளே என்று கழுகு அசந்த சற்று நேரத்திலேயே காலுக்காகவும் கோரிக்காகவும் அந்த இடத்தை விட்டு பறந்து சென்றனர். அப்பொழுது கழுகு, காகங்களே, என்னை அமர்த்தி விட்டு சென்று விட்டீர்களா? உங்களை அடுத்த முறை பார்த்து கொள்கிறேன். நீங்கள் இந்த காட்டில் தானே சுற்றி திரிவீர்கள். உங்களை நான் பார்த்து கொள்கிறேன். உங்களுக்கு தக்க தண்டனை தராமல் விட மாட்டேன் என்று கழுகு சொன்னது.